அனைவருக்கு வணக்கம். மகா கல்யாணம் டுடே எபிசோட் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிரபாவும். உடனே வந்து ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அனாமிகான்றாங்க. இங்க பாருடா, உனக்கு பிரபா சித்தி பிடிக்குமா இல்ல அனாமிகா பிடிக்குமான்னு உடனே பிரபா சித்தி தான் பிடிக்கும்னு போய் கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க பாத்தியா, அந்த குழந்தைக்கு கூட தெரியுதா, ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குதுலன்றாங்க. சும்மா நொய் நொயின்னு அந்த குழந்தைய இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அனாமிகான்றாங்க. நீ வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்க, ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, அதை விட்டுட்டு தேவையில்லாத இது மாதிரி மாறிட்டு இருக்காதுன்றாங்க. அப்புறம் நான் என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா இருப்பேன்றாங்க. இந்த வீட்டுல அடங்கி ஒடுங்கி இருக்கிறது தானே இரு, இல்ல இருக்க முடியலன்னா தாராளமான இந்த வீட்டை விட்டு போனா நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரபா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, விஜய் சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட போய் பேசுறாங்க. என்னாச்சு பிரபான்றாங்க. இந்த லைஃப்பை விட்டு போயிடணும், இந்த வாழ்க்கை வேண்டாம், அம்மா சொன்ன மாதிரின்னு நினைச்சோங்க, ஆனா இப்ப நான் நல்ல ஒரு டிசிஷன்ல இருக்கேன். கண்டிப்பா வந்து எனக்கு வந்து விஜய் முக்கியம், விஜய்க்காக கண்டிப்பா இருப்பேன், வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அதை இது பண்ணி நான் செய்வேங்க்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அனாமிகா பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சூர்யா வந்து மகா பண்ண உதவியெல்லாம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பெருமையோடு இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சூர்யா இருந்துட்டு. அதுக்கப்புறமா மகா இருந்துட்டு திரும்புங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆயில்மெண்ட் போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. நான் அந்த இடத்துல மகா கிட்ட பேச போனாலும் நீங்கள் பண்ண விஷயத்த என்னால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல, அதுதான் விஷயம்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசணும்னு மட்டும் வராதிங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா எப்படியாச்சும் மகாவுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் மகாவுடைய அம்மாங்க சூர்யாவை பயங்கரமாக கண்ணா பின்னா திட்டிடுறாங்க. உங்களால் தான் என் பொண்ணுடைய லைஃபே ஒட்டுமொத்தமாக போச்சு, அவள் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போனதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல சூர்யாவுக்கு, அங்கே ரொம்ப திகைச்சு போயிருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.